திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் மட்டும் இல்லை, பல்வேறு பொதுமக்களுமே கூட பாக்யராஜ் அவர்களுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவித்து பேசியிருக்காங்க. அவங்க பேசின காட்சிகளை பார்க்கலாம். மனசுக்கு பாடாக இருக்குதுப்பா, நம்ம மனசு அதிர்ச்சியாக இருக்குது. நல்லதையும் செத்து போனால் நம்ம முடையாக இருக்குது இல்லைப்பா, எவ்வளோ முடையாக இருக்குது. எம்ஜிஆர் செத்து போது அப்படித்தான் நான் அழுதுட்டு கிடந்து. இவரும் நல்ல மனசு செத்துட்டு கிடந்து செத்து போய் என் மனசுக்கு பாடாக இருக்குது, கவலையாக இருக்குது. காத்தாடுறது கேட்டாப்படுறது நமக்கு என்ன போனால் பேச தெரியாது, ஒன்றும் பேச தெரியாது. எங்கள் முதலாளி வீட்டில் சொல்லிதான் எனக்கு தெரியும். மௌனகீதங்கள் படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி டார்லிங் படம், அவரோட எல்லா படமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கதையும் இருக்குது, நகைச்சுவையும் இருக்குது, எல்லாமே இருக்குது அவரோட. இப்போ அவர் இறந்துட்டாருன்னு கேட்டோன்னு எப்படி இருந்தது? ஐயோ ஐயா எனக்கு தெரியாதுங்க ஐயா, ஐயோ இப்போ தாங்க ஐயா தெரியும், நீங்கள் சொல்லத்தாங்க ஐயா தெரியும். ஐயோ பேசப்பா, ஐயோ இறந்துட்டாருங்களா ஐயா, ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஐயா, ஐயோ வருத்தமாக இருக்குதுங்க ஐயா. நான் இப்போ தாங்க ஐயா கேள்விப்படுறேன், இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாப்புல எனக்கு தெரியாதுங்க ஐயா, இப்போ தான் நீங்கள் சொல்லித்தாங்க ஐயா தெரியும். ஐயோ அவர் படம்னா ரொம்ப பிடிக்குங்க ஐயா எங்களுக்கு, அவரோட ரசிகை ஐயா. நான் வயசு எனக்கு 77 ஆகுது. அவர் படம்னா ரொம்ப இஷ்டங்க ஐயா, ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நான் டிவியில் ஓட்டால் கூட அப்போ வேலையெல்லாம் விட்டு போட்டு உட்காந்துட்டு பார்ப்பேங்க ஐயா. நான் ரொம்ப ஷாக்காக இருக்குதுங்க ஐயா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஐயா. தன் குருவை தேடி சிஷியன் சென்று விட்டார் என்றேதான் சொல்ல வேண்டும். ஒரு கொடுமை. அவர் இறந்து 17வது நாள் அவருடைய சிஷியனையும் அவர் அழைத்து கொண்டாரோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ரொம்ப வருத்தமான செய்தி. இயக்குனர் பாக்யராஜ் பற்றி சொல்கிறதா இருந்தாச்சுன்னா அவருடைய திரைப்படங்கள் தான். அவருடைய திரைப்படங்களில் அவ்வளவு படமும் சூப்பர் ஹிட் படம் தான். ஆனால் குறிப்பிட்டு சொல்கிற அளவு 2 படங்கள் சொல்லலாம். அந்த 7 நாட்கள், வீட்டில் விசேஷங்க. இந்த 2 படத்தோட கிளைமாக்ஸையும் பார்த்தவங்க வாழ்நாளில் மறக்கவே முடியாது. பன்முகத்தன்மை கொண்ட இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு அது எல்லாருக்குமே பேர் அதிர்ச்சியாக தான் இருந்தது எல்லாருக்குமே. அது ஏன்னா சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை மையப்படுத்தி அதை ஒரு சினிமாவாக கொண்டு போன இயக்குநர்களில் முக்கியமான ஒருத்தர் பாக்யராஜ் அவர்கள். திரைக்கதைகளின் ஜாம்பவான் பாக்யராஜ் சார் இல்லை அப்படிங்கிற செய்தி காலையில் கேட்ட உடனே ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குள்ளானோம். ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லா இருந்த ஒரு நபர் இன்னைக்கு காலையில் இல்லைங்கிறது மனது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இருந்தது. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமர்ஷியலாக எந்த ஒரு இயக்குனரும் எடுக்க துணியாத சில சப்ஜெக்டுகளை கூட அவர் தொட்டு சமுதாயத்தில் நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும்னு நினச்சவர். அவர் பல முகம் கொண்டவர். டைரக்டர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, கதை, பாட்டு, கீட்டு, மியூசிக் எல்லா திறமையும் கொண்டவர். அவரால் எத்தனை பேர் வாழ்வு பெற்றிருக்காங்க, எத்தனை டைரக்டரை உருவாக்கியிருக்காரு, எத்தனை ஹீரோக்களை எத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு, எத்தனை பேருக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவர் வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரத்தில் முடியும்னு யாருமே எதிர்பார்க்காதது. காலையில் செய்தி கேட்டவுடனே ஒரு மாதிரி ஆகி போச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அர்த்தனாரி, அவரும் ஒன்றா ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே 5th ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருகை யோசை எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஊரை பார்க்குறக்கு வந்தார் ரொம்ப நாள் கழித்து. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரை சந்தித்து, அண்ணா இங்கே ஒரு படம் எடுக்க போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் எங்கள் தோட்டத்திலேயே தான் ஃபுல்லாக ஒருகை யோசை. தூரம் நின்று போச்சு. நிறையா லொக்கேஷன் பார்க்குறது ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணிட்டு மணி அண்ணான்னு தான் கூப்பிடுவார். அவருடைய மறைவு திரைத்துறையினருக்கே ஒரு மிகுந்த பெரிய இழப்பு. அவரை போல் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எல்லாரும் நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஆனால் அவருடைய படங்கள் நான் நிறைய பார்த்து ரசிச்சிருக்கேன். சின்ன குழந்தைங்களை கூட உட்கார வச்சுட்டு கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பழைய காலத்துலலாம் கிராமங்களில் ஒரு படத்தை பார்த்தா 2 நாள் 3 நாள் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாக்யராஜ் அவருடைய படத்தை 30 வருஷமும் 40 வருஷமும் இந்த முருங்கைக்காய் நிற்கினா அதை இன்னும் மறக்க முடியாது. பாக்யராஜ்னு சொன்னாலே ஒரு நல்ல ஒரு கலைஞர். அவருடைய இழப்பு சினிமா உலகத்துக்கு மட்டுமல்ல, சாதாரண கலா ரசிகர்களுக்கும் அது மிகப்பெரிய இழப்பு. ஒரு கிராமத்தை எப்படி பாக்யராஜ் ஐயா அவர்கள் ஒரு கிராமத்தை எப்படி நகரங்களுக்கு அழைத்து சென்றாரோ, அதே போல ஒரு எளிமையான மனிதனாக விளங்கிய ஐயா பாக்யராஜ் அவர்கள் கிராமத்தை அப்படியே நகரங்களுக்கு கொண்டு சென்றார்கள். அவருடைய நடிப்பு, அவருடைய இயக்கம், அவருடைய இசையமைப்பு, அவருடைய ஒரு பன்முக தன்மை கொண்ட ஒரு மனிதராகத்தான் வாழ்ந்து சென்றார்கள். அவரால் உருவாக்கப்பட்ட பாண்டியராஜன் போன்ற எத்தனையோ ஒரு மகான்களை எல்லாம்
அவர் இந்த தமிழ் சினிமா உலகத்துக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.